Rotarian Shanmugasundaram, Quants Trainer, Founder GMS Academy, Correspondent Sri Venkateswara School, President Rotary Club of Tirunelveli Town. நம்ம நிறைய ஆப்டிடியூடுக்காக நம்ம இந்த வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபோர்த்கமிங் எக்ஸாமினேஷன் அதாவது பேங்கிங் எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி அந்த எக்ஸாமில் நீங்கள் இந்த வருஷம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிங்களா? எங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஒன்று பார்க்க போகிறோம். இது மாதிரி சாதாரண சம் தான் இருக்கும், ஆனால் பார்க்க நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு மேட்டரும் கிடையாது. பாருங்கள், 9.5 இன்ட்டு 0.0085 இன்ட்டு 18.9 ஹோல் டிவைடட் பை 0.0017 இன்ட்டு 1.9 இன்ட்டு 0.021 ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன செய்வோம்? உள்ளுக்குள்ள பாயிண்ட் இருக்குது, 0 இருக்குது, நமக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. அதெல்லாம் எதையுமே யோசிக்காங்க. இப்போ நான் கட் பண்ணி பாருங்கள். 17 கொண்டு என்ன செய்தோம்? 85 கட் பண்ணுதோம், 5 வந்துடுதா? ஓகே. இந்த 19 கொண்டு 95 கட் பண்ணுதோம், 5 வந்துடுதா? இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. இந்த 0.021 அதெல்லாம் வேண்டாம். 21,189 பாயிண்ட்டையும் விட்டுருங்க. கட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? இது வந்து 9 வந்துடுதா? ரூட்டுக்குள்ளே நல்லா கவனிச்சுக்கணும். ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருந்துச்சுன்னா வெளியில் ஒரு நம்பர் தான் வரும். இப்போ ரூட்டுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது? 2 5 இருக்குது. வெளியில் என்ன எடுத்தாச்சு? இந்த இருக்குது 2 5. இதை டிவைட் பண்ணி பார்த்துட்டோம்னா என்ன வந்துடும்? 9 வந்துடும். 2 5க்கு ஒரு 5 வந்துடுது. ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் இருந்தால் வெளியில் எடுக்கும்போது ஒரு நம்பர் தான். ரூட்டு 9 வேல்யூ 3 = 15. சரி, இதை டிவைட் பண்ணி பார்த்தாச்சு. இனிமேல் பாயிண்ட் எப்படி வைக்கணுங்கிறத பார்ப்போம். மேலே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், இங்கே 4 டிஜிட், இங்கே ஒன்று 5, மேலே 6 டிஜிட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கீழே 4 5 8. மேலே உள்ளதை விட கீழே வந்து 2 டிஜிட் கூட இருக்குது. அப்போனா என்ன செய்யணும்? அந்த நம்பரோட 2 0 சேர்க்கணும். ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்துச்சுன்னா வெளியில் ஒரு 0 சேர்த்தா போதும். ஆன்சர் 150. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போமா? இப்போ பாருங்கள், ரூட் 841 = 29. அவனே வேல்யூ கொடுத்துருதாப்புல. இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி சம் நிறைய செய்யுங்க. ஏதாவது தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வீடியோ போடுறேன். கொஸ்டின் எழுதுனா ரூட் 841 ப்ளஸ் ரூட் 8.41 இதே மாதிரி போகுது. எல்லாமே பாயிண்ட் வித்தியாசம்தான். இப்போ பாருங்கள், 841னா 29ங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 29 வந்துடுதா? இங்கே ரூட்டுக்குள்ளே 2 ஸ்தானம் இருக்குது. வெளியில் வரும்போது ஒரு ஸ்தானம் வந்துடுதா? 2.9 வந்துடுதா? இங்கே பாருங்கள், 0.0841 4 ஸ்தானம் இருக்குது. வெளியில் வரும்போது 2 ஸ்தானம் வந்துடுதா? 0.29. இங்கே என்ன வந்துடுது? 6 ஸ்தானம் இருக்கா? வெளியில் வரும்போது 3 ஸ்தானம் ஆயிடுதா? ஓகே, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுட்டு. இப்போ இந்த பாயிண்ட் ஒரே லைனில் வர்ற மாதிரி ஆட் பண்ணணும். 29 இதை அப்படியே ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வந்துடும்? 32.219. புரியுதாமா? ஓகேவாமா? அடுத்த கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின். இப்போ பாருங்கள், 0.289 ரூட்டுக்குள்ளே இருக்குது. 0.00121 ரூட்டுக்குள்ளே நமக்கு தெரியும். ரூட்டு 2 அதாவது 0வை பார்க்க போகிறதில்ல, பாயிண்ட்டை பார்க்க போகிறதில்ல. ரூட்டு 289ங்கிறது நமக்கு 17 தெரியும். இல்லைன்னா கண்டிப்பாக 30 வர ஸ்கொயர் நம்பர் கண்டிப்பாக பாராமல் படித்தே தான் ஆகணும். கீழே என்ன வந்துடுது? 120 ரூட் 121 வேல்யூ என்ன வந்துடும்? 11. ஓகே, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 3 டிஜிட் இருக்குது. கீழே என்ன இருக்குது? 5 டிஜிட் இருக்குது. மேலே உள்ளதோட கீழே எத்தனை டிஜிட் கூட இருக்குது? 2 டிஜிட் கூட இருக்குது. அப்போனா ரூட்டுக்குள்ளே 2 0 போடுவோம். ரூட்டுக்குள்ளே 2 0 போட்டோம்னா வெளியில் என்ன செய்வோம்? ஒரு 0 சேர்ப்போம். ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்துடும்? 170/11. புரியுதாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 நம்பர் ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் அதே மாதிரி ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க. கீழே 30,000 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தோம்னா யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாது. இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே நம்ம செய்ய முடியுமா? அப்போனா அவன் அதை உங்கள்கிட்ட இருந்தால் அதை எதிர்பார்க்கல. அவன் ஏதோ ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதான் அவன் எதிர்பார்க்கான். பாருங்கள், மேலே ஒரே நம்பர் இருக்கா? a². அடுத்தது என்ன இருக்குது? -b². இது கீழே என்ன வந்திருக்கும்? 75,983லேருந்து 45,983 கழிச்சோம்னா 30,000. இப்படித்தான் கொடுப்பான், இதை தவிர மாற்ற மாட்டான். அதனால் இந்த மெத்தடை படிச்சுக்குங்க. a² - b² a + b a - b ஹோல் டிவைடட் பை a - b
ஓகேவா? இது ஃபார்முலா, நமக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியும். மேலேயும் a மைனஸ் பி இருக்குது, கீழேயும் a மைனஸ் பி. கட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? a ப்ளஸ் பி. a உடைய வேல்யூ இருக்குது, b உடைய வேல்யூ இருக்குது, ஆட் பண்ணோம்னா ஆன்சர். புரியுதாமா? ஓகே. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம் போட்டிருக்கோம். 0.051 0.051 into 0.051, அதாவது a கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. கீழே என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட் இருக்குது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா என்ன வந்துடும்? ஏ ப்ளஸ் பி. அல்ஜிப்ரா ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். கண்டிப்பாக இதை கட் பண்ணுற மாதிரி தான் கீழே அவன் ஃபார்மெட் கொடுத்துருப்பான். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். கட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன வந்துடும்? ஏ ப்ளஸ் பி. ஏயும் பியும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர். புரியுதாமா? ஓகே. அடுத்தது வந்து என்ன வந்துடும்? ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. 5x மைனஸ் 2 ஈக்குவல் டு 15. நார்மலாக எப்படி செய்வோம்? 5 கொண்டு சின்ன பிள்ளையில் என்ன படிப்போம்? எக்ஸை பெருக்குவோம். 5 கொண்டு 2 மல்டிபிள் பண்ணால் 10 ஈக்குவல் டு 15. 5x மைனஸ் 10 அந்த சைடு போயிட்டா ப்ளஸ் 10. 5x இஸ் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 10 வந்து என்னது? 25. x இஸ் ஈக்குவல் டு 5க்கும் எக்ஸுக்கும் இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த சைடு போனால் டிவைட் ஆயிரும். அப்புறம் x இஸ் ஈக்குவல் டு 25/5, x இஸ் ஈக்குவல் டு 5. நம்ம இப்படிலாம் செய்ய வேண்டாம், நம்ம வேறு மாதிரி செய்வோம். எப்படி செய்வோம்? ஷார்ட்கட் மெத்தட். ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும்? இந்த 5ஐயும் 15ஐயும் கட் பண்ணிடுவேன். எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 அங்கே போயிட்டுன்னா 3 + 2, அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. எவ்வளோ ஷார்ட் ஆச்சு இதான் பாருங்க. நெக்ஸ்ட் பார்ப்போமா? இப்போ வந்து அதே மாதிரி a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கீழே ஏபி அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதை சாதாரணமாக செய்ய முடியாது. உங்கள்கிட்ட அவன் என்ன எதிர்பார்க்கனா ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுப்பா அப்படிங்கிறத தான் அவன் எதிர்பார்க்கான். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்ன வந்துடும்? ஏபி. இது என்ன ஃபார்மெட்? நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab கீழே ஏபி. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டோம்னா இந்த ஏ ஸ்கொயரும் கட் ஆயிரும், பி ஸ்கொயரும் கட் ஆயிரும். 2abயும் 2abயும் ஆட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? 4ab. கீழே ஏபி இருக்குது, ஏபியும் கட் பண்ணிட்டோம்னா 4. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் சம் கொடுத்தனா ஆன்சர் 4 தான். அடுத்தது இதே மாதிரி ஒரு சம், அதில் மைனஸ் இருக்குது, இதில் ப்ளஸ் இருக்குது. 856 + 127, அதாவது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் கீழே என்ன கொடுத்துருதான்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ என்ன வந்துச்சு? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா என்ன வந்துடும்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. கீழே என்ன வந்தாச்சு? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அடிக்கும்போது ப்ளஸ் 2abயும் மைனஸ் 2abயும் கட் ஆயிருமா? இங்கே வந்து 2a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது 2a ஸ்கொயர் 2b ஸ்கொயர் இருக்கும். 2 நான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கட் பண்ணிட்டோம்னா 2. ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா 2 தான். ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய சம் பண்ணுவோம். நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.